நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பிய மகிழா காங்கிரஸ். திருச்சி அருணாச்சலம் மன்றம் காங்கிரஸ் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி திருமதி ராமலட்சுமி அவர்களை சிறப்பு அழைப்பாளராகவும், தெற்கு மாவட்ட தலைவர் KRR ராஜலிங்கம் அவர்களின் முன்னிலையில் தெற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி C கவிதா நாச்சியார் அவர்களின் தலைமையிலும் மற்றும் மாநில செயலாளர்கள் ஷீலா செல்ஸ் மற்றும் மோகனாம்பாள், சிறுபான்மை பிரிவு MD கௌஸ்பாய் மற்றும் தெற்கு மாவட்ட வட்டார தலைவிகள், செயலாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். News20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்வி கண் திறந்த வள்ளல் என்று அழைக்கப்படும் காமராஜரின் 124வது பிறந்த நாளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் MP அவர்கள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற வாசகத்துடன் நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமான மணல் சிற்பத்துடன் ஆரம்பித்திருக்கிறார்கள். வருடா வருடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை அவரின் திருவுருவப்படத்திற்கு மலர் மரியாதை செய்து பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவோம். இந்த ஆண்டு தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திருக்கிறது. 60 வருடங்களுக்கு பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரசிற்கு பங்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு நல்ல ஒரு திருப்புமுனையாக அமைந்திருப்பதால் தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒரு வார காலத்திற்கு கொண்டாடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தீர்மானித்து இன்று எங்களது தலைவர் சென்னையிலும்